வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். இன்றைக்கி நம்ம சாதாரணமாக ரோட்டோரத்தில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செடியோட மருத்துவ குணங்கள் என்னென்ன, இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பூ பார்க்குறதுக்கு மூக்குத்தி மாதிரி அழகாக இருக்கிறதுனால மூக்குத்தி பூன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சின்ன வயசில் குழந்தைங்கள்லாம் அதை எடுத்து விளையாடுவாங்க. தாத்தா தலை மாதிரி வெள்ளை இருக்கும். அதனால் அது வந்து தாத்தா தலைவெட்டி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. காயங்கள் ஆற்ற தன்மை இருக்கிறதுனால இதுக்கு வந்து வெட்டுக்காய பூடுன்னு சொல்லுவாங்க. கிணற்றுப்பாசான், அரிவாள்மனை பூண்டு அப்படின்னு இன்னும் நிறைய பேரில் அதை சொல்லுவாங்க. இந்த செடியோட இலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொரசொரப்பு தன்மையாக இருக்கும். இப்போ கீழே விழுந்து அடிபட்டால் அதனால் ஏற்படுற அந்த சிராய்ப்பு, வெட்டுக்காயம், அதே மாதிரி கீழே விழுந்து அடிபடுறதுனால அந்த ரத்தம் வடிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அதை உடனே நிறுத்துறது, இது எல்லாத்துக்கும் இந்த இலையை வந்து நல்லா கசக்கி அந்த சாறு அதில் பிழிஞ்சால் ரத்தமும் உடனே நிற்கும், வெட்டுக்காயமும் கொஞ்ச நாள்லேயே சரியாயிரும். இது ரோட்டோரத்தில் ரொம்ப ஈஸியாக அதே மாதிரி நல்லா படர்ந்து வளரக்கூடிய செடி. அடிபட்டு காயம் வந்துட்டதுன்னா கிராமத்துலலாம் இந்த இலையை கசக்கி தான் சாறு விடுவாங்க. அந்த காயம் வந்து 2-3 நாள்லேயே சரியாயிரும். அதே மாதிரி சக்கரை நோய் உள்ளவங்களுக்குலாம் காயம் வந்து சீக்கிரம் ஆறாது. அந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த இலைச்சாறை எடுத்து கசக்கி போட்டால் சீக்கிரமே ஆறிடும். இந்த செடியோட பூவை பறித்து நல்ல வாயில் மென்னோம்னா பல்வலி, பல் சொத்தையெல்லாம் சீக்கிரமே சரியாயிரும். அப்புறம் மூக்கடைப்பு, வயிற்றுப்போக்கு இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த செடி வந்து ரொம்பவே உதவும். இந்த செடியோட இலை மட்டும் இல்லை, வேருக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. சித்த மருத்துவத்தில் இதனோட வேரையும் இலைகளையும் ரொம்பவே பயன்படுத்துவாங்க. சாதாரணமாக ரோட்டோரத்தில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய செடி தானே அப்படின்னு நம்ம நினைக்காம நம்ம எல்லோரும் நம்ம வீட்டு தோட்டத்துலையோ இல்லை மாடி தோட்டத்துலையோ வளர்த்தோம்னா, அதுவும் முக்கியமாக குழந்தைங்க இருக்க வீட்டில் கட்டாயம் நம்ம வளர்த்தோம்னா நம்மளுக்கு அவசரத்துக்கு இது ரொம்பவே உதவும். என்னோட மருத்துவ பலன் தெரிஞ்சு இந்த செடியை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். என்னோடய தோட்டத்தில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு தொட்டியில் இந்த செடி இருந்துகிட்டே இருக்கும். இந்த செடியை கட் பண்ணி கொண்டு வந்து நம்ம தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். அதே மாதிரி இந்த பூ வந்து காஞ்சு அதுலேருந்து உதிர்ந்து வர விதைகள்னாலையும் இந்த செடி வந்து நல்லா பரவி முளைக்க ஆரம்பிச்சிடும். நீங்களும் இந்த செடியை வீட்டில் வளர்த்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.